தினந்தோறும் வேதத்திலிருந்து ஒரு நபரை நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா? அந்த வகையில் இந்த நாளிலும் கூட உங்கள் முன் ஒரு நபரை நிறுத்தப் போகிறேன். 2 நாளாகவும் 34வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆச்சரியம்! தன்னுடைய 8வது வயதிலே ஒரு பிள்ளை அரசாள்வது சாத்தியமாங்க? நம்முடைய பார்வைக்கு அசாத்தியம். ஆனால் அந்த பிள்ளைக்கோ அது சாத்தியமாயிற்று. எப்படி சாத்தியமாயிற்று? கவனிங்க. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். எப்படிங்க வலது இடது புறமாக விலகாமல் நடந்தானாம்? பரிசுத்தமான இளம் பருவம். 3 அல்லது 4 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1, பரிசுத்தமான இளம் பருவம். 2வது, பரிசுத்தமான புத்தகம். 3வது, பரிசுத்தவானுடைய தாக்கம். 4வது, பரிசுத்தவானுடைய மரணம். இந்த 4 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜாக்கிரதையாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். யோசியா எவ்வளவு அற்புதமான அரசாட்சியை தந்தான் என்றால், தாவீதிலிருந்து எடுத்துக்கிட்டா கூட யோசுவாவை போன்ற ஒரு அற்புதமான ராஜா அவனுக்கு முன்னால ஒருத்தரும் இல்லைங்க. அவ்வளவு அற்புதமான ஆளுகையை கொடுத்தவன். சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு அருளியிருக்கிற வாழ்க்கை அற்புதமாயிருக்க வேண்டுமென்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணியில அதாவது வேலை செய்றீங்களா? அந்த வேலையில நீங்க அற்புதமா அதை செய்யணும்னா, அல்லது படிக்கிறீங்களா? அற்புதமா படிக்கணும்னா, அதே போல ஊழியம் பண்றீங்களா? அற்புதமா ஊழியம் பண்ணணும்னா ஒரு சபையை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அற்புதமாக சபையை வழிநடத்த வேண்டுமென்றால், அல்லது வியாபாரம் பண்றீங்களா? உங்களுடைய வியாபாரம் அற்புதமாக தொடர வேண்டுமென்றால், அல்லது விவசாயம் பண்றீங்களா? வயல்வெளிகளை கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பயிர், உங்களுடைய விவசாயம் செழிப்பு இதெல்லாம் அப்படி அற்புதமா ஆசீர்வாதகரமாக இருக்க வேண்டும் என்றால், யோசியா ஒரு ஃபார்முலாவை கற்றுத்தருகிறான். யாரா இருந்தாலும் சரி, அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிறது எதுவானாலும் சரி, அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி என்றால், தங்கள் இளம் பிராயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். என்ன பிராயங்க? இளம் பிராயம். அது பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும். அதனால்தான் முதல்ல சொன்ன பரிசுத்த இளம் பிராயம். 8வது வயதிலே அரசாட்சியை அவன் ஸ்டார்ட் பண்ணினான். அவனுடைய இலக்கு, அவனுடைய லட்சியம் என்னவென்றால், நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதல்ல, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுமல்ல, மதிப்பு மரியாதையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், ஆஸ்தி அந்தஸ்தை சேர்க்க வேண்டும். வேற என்னென்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. சுகபோகத்தை சேர்க்க வேண்டும். இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவனுக்கு இருந்த இலக்கு, லட்சியம் ஒன்றுதான், தேவனுடைய பார்வைக்கு செம்மையாக வாழ வேண்டும். எவ்வளவு அற்புதம் இல்லையா? சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? இன்று நம்மில் எல்லோருமே கூட ஏதோ ஒன்றை சம்பாதிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு தான் இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு ப்ரமோஷன் எப்படியாவது வாங்கிடணும், ஒரு நல்ல கணவனை பார்க்கணும், ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்லி வாலிப பிராயத்தில் உள்ளவர்கள், ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணணும், ஒரு நல்ல வீட்டை எப்படியாவது வாங்கணும், ஒரு நல்ல கார் வாங்கிக்கணும், அமெரிக்கா எப்படியாவது போறதுக்கான வீசா வாங்கிடணும், அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு இடத்தை எப்படியாவது வாங்கிடணும், அந்த போஸ்ட்டை அடைஞ்சிடணும், அல்லது அந்த பொசிஷனுக்கு போயிடணும், அல்லது பதவியை சம்பாதிச்சிடணும். இந்த நம்மள எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசை இருக்குது, ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் உண்டு. சோ என்னுடைய கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை சம்பாதிக்க விரும்புகிறாய்? எது உன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு, லட்சியம்? பக்தனான பவுல் சொல்லுவான், நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். அது என்னவென்றால், எனக்கு எதுவெல்லாம் லாபமாக தோன்றுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னவென்றால், எந்த விதத்திலாவது இயேசுவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். யாரை சம்பாதிச்சுக் கொள்ளணுமா?
இயேசுவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அவரைப் போல வாழ வேண்டும். அவரை என் வாழ்க்கையிலே வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் பவுலுக்குள்ளிருந்த ஆம்பிஷன். இந்த பிள்ளைக்கு இருந்த ஆம்பிஷன் என்னவென்றால், ஆஸ்தி அந்தஸ்து அல்ல, அதிகாரங்கள் அல்ல, அல்லது போஸ்ட் பொசிஷன் என்பது அல்ல. பிறகு என்ன அவனுடைய லட்சியம் என்றால், தேவனுடைய பார்வைக்கு நீதியாய் வாழ வேண்டும். அதுதான் என் சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றை காட்டிலும் இது ஒரு பெரிய சம்பாத்தியம். அது என்ன? மனுஷருடைய பார்வைக்கு பக்திமானா இருக்கணும்னு முயற்சி செய்ய தேவையில்லை. ஏனென்றால் மனுஷருக்கு முன்பாக நீ பக்திமானாக, ஆவிக்குரியவனாக, நல்லவனாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் உண்மையில் நீ நடிக்கிறாய். சிவப்பாக இருக்கிற ஒரு பெண்மணி சிவப்பா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தானங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா வெள்ளையா இருக்கிற ஒரு நபர் வெள்ளையாகணுங்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர் வெள்ளையா இருக்கிறதால. அப்ப யார் வெள்ளையாகிறதுக்கு முயற்சி செய்யணும்? யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்க தான் வெள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. உயரமா இருக்கிறவங்க உயரமாகணும்னு முயற்சி செய்ய தேவையே இல்லை. யார் அதுக்கு முயற்சி செய்யணும்? உயரம் கம்மியா இருக்கிறவங்க தான் உயரமாகிறதுக்கான முயற்சி செய்வாங்க. சோ பரிசுத்தமா வாழ வேண்டிய முயற்சி நாம செய்ய தேவையில்லை. பரிசுத்தவான் பரிசுத்தமா தான் இருப்பான். அதுக்கு முயற்சி செய்ய தேவையில்லையே. பரிசுத்தம் இல்லாதவர்கள் தான் பரிசுத்தமாய் வெளிக்காட்டுவதற்கான முயற்சியை செய்வார்கள். நம்மில் யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனால் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினதினாலே நாம் பரிசுத்தர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தர்கள் என்று தேவன் முத்திரையிட்டிருக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்ன? அந்த முத்திரையை காத்துக்கொள்ளுவதுதான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பெயர் என்ன பெயர்? நீதிமான், நீதியுள்ள ஸ்திரீ என்று தேவன் முத்திரையிட்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் தேவனுடைய உதவியோடும் தேவ வார்த்தையின் உதவியோடும் காத்துக்கொள்ள வேண்டும். யோசியா என்ற அந்த சிறுவனுக்கு இருந்த ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் என்னவென்றால், தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் வாழ வேண்டும். எனவேதான் இடப்புறமும் போகக்கூடாது, வலப்புறமும் போய்விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை ஸ்ட்ரைட்டானதா இருக்கணும். என்னுடைய காலடி நேராக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை ஸ்ட்ரைட்டானதா இருக்கணும். கோணலான வாழ்க்கையா அது இருக்கவே கூடாது. இடப்புறமோ வலப்புறமோ விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையை நேரான பாதையில செட்டில் பண்ணிக்கொண்டான். இளம் பிராயம், பரிசுத்தம். இப்ப ஜாக்கிரதையா கவனிக்கலாம். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்தில், கவனிங்க, தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் அப்படின்னா அப்பவே அவன் 8 வருஷம் ஆளுகை செய்து முடிச்சிட்டான். அப்படின்னா இப்ப அவனோட வயசு என்ன? 16 வயசு. 8 + 8. சோ இப்ப யோசியாவின் வயது 16. 16 வயது உள்ள ஒரு வாலிபன், a teenage boy, தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து தன்னுடைய 16th இயர்ல அவன் ஒரு முடிவு பண்றான், நான் தேவனை தேட வேண்டும் என்று. சகோதர சகோதரிகளே, ஒரு சிறுவனை இந்த நாளிலே உங்கள் மடியிலே உட்கார வைத்து ஜெபத்திலே உங்களோடு ஒருமனப்படுகிற விதத்திலே நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது அற்புதமான ஒரு ஊழியம். 3 years, 4 years, 5 years, 8 years, 10 years, 12 years, 14 years, 15 years, 16 years இருக்கிற வாலிபர்களை இன்று நீங்கள் உங்கள் ஜெபத்திலே ஒருமனப்படும்படி செய்தீர்கள் என்றால் அது உண்மையாகவே அற்புதம், ஆசீர்வாதம். தன்னுடைய 16 வயதிலே அந்த பிள்ளையாண்டான், அந்த வாலிபன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னவென்று? நான் சென்று தேவனிடத்திலே உட்காரணும். அவர் கற்றுத்தருகிற பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்? என்னை குறித்ததான அவருடைய நோக்கம் என்ன? எதற்காக என்னை ராஜாவாக தெரிந்து கொண்டார்? எப்படிப்பட்ட ஆளுகையை நான் தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நான் போய் அவரிடத்திலேயே கேட்டுவிட்டால், யாரிடத்திலே கேட்டுவிட்டால்? தேவனிடத்திலே கேட்டுவிட்டால். எந்த வயசுலங்க இது? தன்னுடைய 16வது வயதுல யாரை தேட ஆரம்பிக்கிறான்? தேவனை தேடுகிறான். தேவனிடத்திலேயே சென்று தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய பருவத்தை குறித்து, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டான். தம்பிமார், தங்கைமார், எப்பொழுதாவது தேவ சந்நிதியில போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு அருளினீர்? என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன? என் எதிர்காலத்தை குறித்த உம்முடைய சித்தம் என்ன?
ஒரு ஊழியக்கார குடும்பத்திலே என்னை பிறக்க வைத்தீர். ஒரு பணக்கார குடும்பத்திலே என்னை பிறக்கும்படி செய்தீர். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே என்னை பிறக்க வைத்தீர். அதேபோல எனக்கு ஒரு நல்ல படிப்பை அருளியிருக்கிறீர். அல்லது நேர்த்தியாக விளையாடக்கூடிய டேலண்டை அருளியிருக்கிறீர். அல்லது நேர்த்தியாய் பாடக்கூடிய தாளந்தை அருளியிருக்கிறீர். எனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை அருளியிருக்கிறீர். என்னுடைய இந்த வாழ்க்கையை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய திட்டம்தான் என்ன? எப்பவாவது இதை பத்தியெல்லாம் தேவனிடத்துல நீ கேட்டிருக்கியா? தன்னுடைய 16வது வயதுல இந்த யோசியா, he wants to find out about his life and his future in the presence of God. தேவனுடைய சந்நிதியில விசாரிக்கணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். 15 வயசு அல்லது 16 வயசு வந்துட்டா இன்னைக்கு பசங்க ஆலயத்துக்கே கூட வர்றதில்ல. டீனேஜில் இருக்கிற பாய்ஸா இருந்தாலும் டீனேஜில் இருக்கிற கேர்ள்ஸா இருந்தாலும் ஆண்டவர்னா இன்னைக்கு பிடிக்கிறது கூட இல்லை. ஆண்டவருடைய ஆலயம்னா இன்னைக்கு ஆகாது. வசனம் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஜெபம் பண்றது பிடிக்கிறதில்ல. அம்மா அப்பாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்க கால் ஒழுக்கமா இருக்கிறதில்ல. அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். எது இழுத்துக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு சின்ன பாக்ஸ். என்னங்க அது? செல்போன். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட இந்த பசங்களோ பொண்ணுங்களோ அம்மா அப்பா 2 பேரும் குடும்ப ஜெபம் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து கண்ணை மூடுறது கஷ்டம். ஏன்னா அந்த பொட்டி எடுத்துக்கிட்டே இருக்குது அவங்கள. இந்த செல்போனோட பவர் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அது இருக்கீங்களாங்க நம்ம மத்தியில? 5 நிமிஷம் கூட முழங்கால் படியிடுறது கிடையாது. 10 நிமிஷம் கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதில்ல. குடும்ப பிரார்த்தனையில கூட சேர்ந்து உட்கார முடியறதில்ல. காரணம் என்னவென்றால், பாவம் என்பது ஒரு நபருக்குள் இருக்கிற போது பரிசுத்தமான தேவனுடைய சன்னதியில் முழங்கால் படியிடுவதற்கோ அல்லது ஜெபிப்பதற்கோ வேதத்தை வாசிப்பதற்கோ வேதத்தை தியானிப்பதற்கோ பாவத்தோடு இருக்கிற நபரால் முடியவே முடியாது. தம்பியே தங்கையே கேட்கிறியா? சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? ஏன் உன்னால் ஜெபம் செய்ய முடிவதில்லை? உனக்குள்ளே பாவம் இருப்பதினால. ஏன் பைபிளை திறக்க முடிவதில்லை? உனக்குள் பாவம் இருப்பதினால்தான். ஏன் தேவ சன்னதிக்கு சென்று உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள முடியவில்லை? ஆண்டவரே, எனக்கான உம்முடைய சித்தம் என்ன? விவாகம் செய்ய போகின்றாய், நீ போய் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, விவாக வயது வந்து விட்டது, உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்திற்கு ஏதுவான பெண் யார் அல்லது மாப்பிள்ளை யார்? விவாக விஷயத்திலாவது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாமா கூடாதா? வேலை விஷயத்துல ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாமா கூடாதா? உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரை எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் என் கணவர் மாறவே மாட்டேங்கிறாரு, எவ்வளவு கண்ணீர் சிந்தினாலும் என் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வரவே இல்லையே, ஆண்டவர் என்னதான் நடக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கலாமா இல்லையாங்க? டைம் இல்ல. உருப்படாத எல்லாத்தையும் செய்யறதுக்கு டைம் இருக்கு நமக்கு. ஆனா தேவனிடத்துல சென்று நீ எதிர்கொள்ளுகிற கஷ்டங்களை குறித்து, நீ சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து, உனக்கு இருக்கிற ஆரோக்கிய குறைவை குறித்து, உனக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை குறித்து தேவனிடத்திலே போய், ஏண்டவரே இந்த கஷ்டம் வந்திருக்கு எனக்கு, இந்த ஆரோக்கிய குறைவுக்கான காரணம் என்னப்பா, இந்த ஆபத்து நேர்ந்ததன் காரணம் என்னப்பா என்று கேட்கிற மனது, என்று கேட்கிற இருதயம் இருக்காங்க இன்னைக்கு? இந்த இளம் பிராயத்து வாலிபன் நேரம் ஒதுக்கினான். 16 வயதிலே இருந்த ஒரு யங் பர்சன், யங் லேட், நான் தேவனிடத்துல போகணும், அவரோடு கூட இருக்கணும், அவரோட கூட நான் பேசணும். தம்பிமார் தங்கைமார், 12வது வயதிலே தேவன் தம்முடைய மகா கிருபையினாலே என்னை சந்தித்தார். 12வது வயதிலே என்னோடு கூட பேசி தம்முடைய ஊழியத்திற்கு என்னை தெரிந்து கொண்டார். உன் தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்தேன், என் ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் நான் உன்னை நியமித்திருக்கிறேன். என்னோட கூட தேவன் பேசினார். அப்ப என்னோட வயசு வெறும் 12 தாங்க. அந்த 12வது வயதிலே பைபிளை எடுத்துக்கொண்டு வயல்வெளிகளுக்கு சென்று தனிமையிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அப்ப வயசு என்னங்க? 12 வயசுதான். என்னென்ன ஜெபம் பண்ணோம் அது தெரியாது. பைபிள் எடுத்துட்டு போவேன், முன்னால் அதை திறந்து வச்சுக்கிட்டு பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். முதல் பேஜ்ல நான் என்ன எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னா, தேவனுடைய ஊழியக்காரனான சதீஷ்குமார் அப்படின்னு நான் எழுதி வச்சிருந்தேங்க. அது என்ன வயசு? 12வது வயசுல. தேவனை தேடி தேடி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேவ சந்நிதியிலே அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். 17, 18வது வயதுல என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன, வரப்போகிற தலைமுறையை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன,
என்று ஒரு டீனேஜ் பாயாக தேவ சன்னதிக்கு சென்று அவர்கிட்ட கேட்டேன். ஒரு வாலிபனாக தேவனிடத்திலே நான் கேட்டேன், எதிர்காலத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? வாலிபனாக தேவ சன்னதியில் அவரிடத்திலே கேட்டபோது என்னோடு பேசினார். என்னவென்று தெரியுமா? ஒரு பெரிய சபையை நான் உனக்கு அருளுவேன் என்று என்னுடைய சிறு வயதிலேயே என் கூட தேவன் பேசினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய குமாரர்களுடைய காரியம் என்ன? நான் உன்மீது வைத்த என் ஆவியை, உன்னுடைய வாயில் வைத்திருக்கிற என்னுடைய வார்த்தைகளை நான் உன் பிள்ளைகளின் மீதும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் வைக்கப் போகின்றேன் என்றும் பேசினார். எதிர்காலத்தை குறித்து சபை ஆரம்பிக்கணும்னு சொன்னோம். எங்க சபையை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். குக்கட் பள்ளியில நீ ஸ்டார்ட் பண்ணு என்று தேவன் சொன்னார். அதனால்தான் குக்கட் பள்ளியிலே கால்வரி டெம்பிள் ஆரம்பிக்கப்பட்டது. இடம் வேணும் ஆண்டவர், ஆலயத்திற்கு என்ற ஒரு இடம் வேணும் ஆண்டவர் என்று நான் கேட்டேன். தேடி அவருடைய சன்னதியில முழங்கால் படியிட்டு நான் கேட்டேன். இதோ இந்த இடத்தை, ஸ்கிரீனிலே பார்க்கிற இந்த இடத்தை தான் அன்று தேவன் எனக்கு அருளினார். நாம் தேவனிடத்திலே சென்று கேட்டால்தான் தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வாலிபன், 16 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் தேவனிடத்திலே சென்று உட்கார வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னுடைய கேள்வி சகோதரனே சகோதரியே, எப்பவாவது உனக்கு டைம் இருக்கா? தேவனிடத்திலே சென்று உட்கார உனக்கு டைம் இருக்கா? மனம் திறந்து தேவனிடத்தில் பேசுவதற்கான இருதயமும் நேரமும் இருக்கிறதா? ஃபேஸ் டு ஃபேஸ் தேவன் உனக்கு தன்னை காண்பிக்காத போதும் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுடைய அறையிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட அவரோடு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிய அனுபவம் உனக்கு இருக்கிறதா? இளம் பிராயத்தில் இருந்தவனான இந்த யோசியா அந்த அனுபவத்தை பெற்றிருந்தவன். தன்னுடைய 16 வயதிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னவென்று? நான் தேவனை தேடி எதற்காக இந்த அரசாட்சி எனக்கு கொடுத்தார்? ஏன் இந்த அதிகாரத்தை எனக்கு அருளியிருக்கிறார்? எதற்காக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்? அதை கட்டாயம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனிடத்திலே போய், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்னப்பா? என்னுடைய எதிர்காலத்தை பற்றி, அருளியிருக்கிற இந்த ஆளுகையை பற்றி உம்முடைய ஆலோசனைகள் என்ன ஆண்டவரே சென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். 8வது வயதிலே ஒரே ஒரு குறிக்கோளோடு இருந்தான். அது என்னவென்றால், பேரும் புகழ் மற்றும் மரியாதை அல்ல, நான் என் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவனாய் வாழ வேண்டும். அதே 16வது வயது வந்தபோது தான் ஒரு தீர்மானம் எடுத்தான். அது என்னவென்றால், நான் என் தேவனுடைய சந்நிதிக்கு சென்று என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனிடத்துல தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். 8 வருட கால ராஜ்ய பாரத்திற்கு பிறகு அவனுடைய வயது 16 எட்டியது. கர்த்தரிடத்திலே விசாரிப்பு, அதாவது என்ன செய்வது, எப்படி நீ ஆளுகை செய்வது, என்னிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஆட்சியை தேவன் விரும்புகிறார், ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட அரசாட்சியை தர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசியா நினைத்தான். வேலை செய்றீங்களா? தேவனிடத்துல போய் கேளுங்க. இந்த உத்தியோகத்துல என்னிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்? நான் எப்படி உத்தியோகம் செய்ய வேண்டும்? நான் எப்படி வியாபாரம் பண்ண வேண்டும்? என் கணவர் சரியானவர் அல்ல, மனைவி சரியானவள் அல்ல, என் பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை. எப்படி இந்த குடும்பத்தை நான் நடத்துவது? எப்படி என்னுடைய குடும்பத்தை போஷிப்பது? கையிலே பைசா இல்லை, சரியான வருமானம் இல்லை, சம்பளம் இல்லை, வரும் சம்பளமும் போதவில்லை. எப்படி ஆண்டவர் என் குடும்பத்தை போஷிப்பது? போய் அவர்கிட்ட கேளு, தேவன் உனக்கு பதில் தருவார். நீ ஆண்டவர்கிட்ட கேட்காம அவங்களையும் இவங்களையும் போய் கேட்கிற, ஆண்டவரிடத்துல கேட்காம இவங்ககிட்ட எல்லாம் போய் உன் பிரச்சனையை சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கிறவங்க கிட்ட போய் நீ உன்னுடைய பிரச்சனையை சொன்னா உன் பிரச்சனைக்கு அவங்களால தீர்வு தர முடியுமா? உண்மையே உன் பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும்னா அவங்க பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்க பிரச்சனையை அவங்களாலேயே தீர்க்க முடியல, இனி உன் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுப்பாங்க? இன்னொன்னுடைய பிரச்சனைகளை இன்னொரு மனிதனிடத்திலே சொல்ல முயற்சி செய்கிறாய். நன்றாக யோசித்துப்பார். பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. நோபடி. அப்போ உன் பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட சொன்னா அதுல என்ன லாபம்? அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்களாலே தீர்த்துக்க முடியல. எது எப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை. இந்த உலகத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடிய யாராவது இருக்கிறார்களா என்றால் அதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனவே நீ செய்ய வேண்டியது அவரிடத்துல போய் உன்னுடைய பிரச்சனையை சொல்லு. அவரிடத்துல உன்னுடைய பாடுகளை பகிர்ந்து கொள். அவர் சந்நிதியில் நின்று, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் என்ன செய்யணும் என்று கேள். தேவன் உனக்கு பதில் அளிப்பார். 8வது வயதிலே ஒரு நோக்கத்தோடு இருந்தான். என்னவென்று? தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் வாழ வேண்டும் என்று. நம்மள ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாழ்க்கை நீதியாய் காணப்பட வேண்டும்.
எனக்கு நீதிக்கு புறம்பான வாழ்க்கை காணப்படவே கூடாது. நீதிக்கு புறம்பான செய்கைகள் எனக்குள் இருக்கவே கூடாது. நீதிக்கு புறம்பான யோசனைகளோ, நீதிக்கு புறம்பான சிந்தையோ, நீதிக்கு புறம்பான செய்கைகளோ, நீதிக்கு புறம்பான வாழ்க்கையோ எனக்குள் காணப்படவே கூடாது. நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, நான் நீதியாய் காணப்பட வேண்டும், உத்தமமாய் காணப்பட வேண்டும் என்ற இலக்கோடு நீ இருப்பா என்றால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடும்போது இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமோ அவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தேவன் கூட தருவார். எனவே முதலில் தேவன் உன் வாழ்க்கையில் பார்க்க நினைப்பது எது? நீதியையும் உத்தமத்தையும் தான். நமக்குள் தேவன் நீதியையும் உத்தமத்தையும் பார்ப்பார் என்றால் நமக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் அவர் தீர்ப்பார். சோ இந்த யோசியா என்ன செய்கிறான் பாருங்க. நீதியையும் உத்தமத்தையும் செம்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தான். எனவேதான் வலப்புறமோ அல்லது இடப்புறமோ அவன் விலகி போகவில்லை. சிலரை பார்த்து சொல்வாங்க தெரியுமா, அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க. என்ன ஃபார்வர்டு? ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க, நேர்த்தியா இருப்பாருங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கோணலான புத்தியை விட்டுருங்க, கோணலான எண்ணத்தை விட்டுருங்க, கோணலான பார்வையை விட்டுருங்க. கோணலான புத்தியும் வேண்டாம், கோணலான சம்பாத்தியமும் வேண்டாம். நீதியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். 2வது, தன்னுடைய 16வது வயதிலே தான் தேவனிடத்திலே சென்று தனக்கு என்ன யோசனை தேவை இருந்தாலும் தேவனிடத்திலே கன்சல்ட் பண்ணுவான். சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன யோசனை தேவை இருந்தாலும், என்ன ஆலோசனை தேவை இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் கேட்பதுதான் நல்லது. நீ என்ன பணியை செய்தாலும், என்ன பிரயாசம் செய்தாலும் உடனே தேவனிடத்தில் நீ போ, அவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, இப்படி யோசனை எனக்குள்ள வந்திருக்கு, இது நான் செய்யலாமா? நீ கேளு. இந்த பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வாங்கலாமா? இந்த கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன், அந்த காரை வாங்கலாமா? இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை வாங்கலாமா? இந்த இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்தை வாங்கலாமா? தேவன் எதை விரும்புகிறார் என்றால் நாம் அவருடைய சன்னதிக்கு சென்று நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை பகிர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். இந்த வாலிபன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னவென்று, நான் போய் தேவனிடத்திலேயே என்கொயரி பண்ணிக் கொள்ளுகிறேன், அவரிடத்தில் தான் ஐடியா கேட்கப் போகிறேன். அவன் 16வது வயதிலே அப்படி செய்தான். இப்ப 20வது வயதிலே அவன் என்ன செய்கிறான்? தான் ஆளுகைக்கு வந்த பிறகு 12வது வயது, அதாவது 8 + 12 = 20வது வயதிலே பரிசுத்தமான வாலிபம். 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள், அதாவது 20வது வயதில் இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கத் தொடங்கினான். எருசலேம் தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளம், தேவனுடைய வீட்டுக்கான அடையாளம். எருசலேம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த சரீரம் எதன் அடையாளம்? தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளம். எருசலேம் எதற்கு அடையாளம்? தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளம். இப்ப எருசலேமை யோசியா என்ன செய்கிறான்? சுத்திகரிக்க தொடங்கினான். இப்ப அவனோட வயசு என்ன? 20 வயசுங்க. 20வது வயதிலே ஒரு வாலிபன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னவென்றால், எருசலேம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்தமற்ற எல்லாவற்றையுமே கூட அந்த பட்டணத்திலிருந்து அற்றுப்போக பண்ணுகிறேன் என்று சொன்னது மாத்திரம் இல்லைங்க, தூக்கி போட்டுட்டான். பரிசுத்தம் இல்லாமல் காணப்பட்ட எல்லாவற்றையும் எருசலேமிலிருந்து அகற்றி போட்டான். எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளம். இந்த நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம்தான். இந்த சரீரத்திலே, தேவனுடைய இந்த ஆலயத்திலே, சகோதர சகோதரிகளே, எது பரிசுத்தமற்றிருக்கிறதோ அது உனக்கு தெரியும். எது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது? உன்னுடைய கண்களா, உன்னுடைய வாயா, உன் செவிகளா, உன் செய்கைகளா, உன் நடத்தையா, உன் படுக்கையா? எது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது? 20வது வயதிலே ஒரு வாலிபன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். கவனிங்க, எருசலேமுக்குள் பரிசுத்தமற்ற எதுவும் இருக்கவே கூடாதென்று. இன்று அதே தீர்மானத்தை நாமும் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். உங்கள் வயது எதுவாக இருந்தாலும் கூட, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது இந்த சரீரத்திற்குள் காணப்படவே கூடாதப்பா என்று தீர்மானம் எடுத்தா அது எவ்வளவு நல்லா இருக்குங்க. தொடர்ந்து வாசிக்கிறேன். 4வது வசனம். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி, விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி, அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி, அவர்கள் பிரேத குழிகளின் மேல் தூவி
பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் என்ன செய்தானாம்? யோசியா சுத்திகரித்தான். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டுமென்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது நமக்குள் இருக்கிற பரிசுத்தமற்றவைகளை கண்டுபிடிக்க வேண்டும். எங்கே தப்பு செய்கின்றேன்? எதிலே தவறு செய்து கொண்டிருக்கிறேன்? எங்கே பாவம் செய்து கொண்டிருக்கிறேன்? எந்த இடத்திலே விழுந்து விடுகிறேன்? அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எருசலேமை சுத்திகரிக்க வேண்டும் என்று இந்த வாலிபன் தீர்மானம் எடுத்துக்கொண்டபோது எங்கெல்லாம் பரிசுத்தமற்ற காரியங்கள் நடக்கிறது, எங்கெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடங்கள் இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தான். அவற்றை அவன் அகற்றினான். அதே போலதான் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே எது பரிசுத்தமற்றிருக்கிறதோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எது சுலபமாய் பாவத்துக்கு இசைந்து போகிறது என்பதை தெரிந்துகொள். உன்னுடைய கண்கள்ல பரிசுத்தம் இல்லாம இருக்கா? உன் செவிகள்ல பரிசுத்தம் இல்லாம இருக்கா? அல்லது உன் வாயில பரிசுத்தம் இல்லாம இருக்கா? நான் சொன்ன மாதிரி உன்னுடைய செய்கைகளையா, உன்னுடைய நடத்தைகளையா, அல்லது உன்னுடைய படுக்கையில எங்க பரிசுத்தமற்று இருக்கிறது? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. அதை முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவர், இந்த சரீரம் உம்முடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் அங்கங்கே சில பரிசுத்தம் இல்லாத ஏரியாஸ் உண்டு. தயவு கூர்ந்து அந்த பரிசுத்தம் இல்லாதவைகளை என்னிலிருந்து வேறு பிரித்து அகற்றுங்கப்பா. பைபிள் இந்த வசனத்தை நீங்க எப்பாவது வாசிச்சிருக்கீங்களா? உன்னுடைய கண் உனக்கு இடரல் உண்டாக்கும் என்றால் அந்த கண்ணை என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார்? பிடுங்கி போடு. ஒருவேளை உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கும் என்றால் அந்த வலக்கையை வெட்டி போடு. 2 கைகளோட நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒரு கையோட பரலோகத்துக்கு போறது மேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைய கால வெட்டிக்கணுங்கிறது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு செயல்படணும். அந்த அளவுக்கு நீங்க பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். 8வது வயதிலோ யோசியா தேவனுக்கு முன்பு நீதியாக வாழ்ந்தான். தன்னுடைய 16வது வயதிலே தேவனிடத்திலேயே சென்று தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற எல்லா கேள்விக்குமான பதிலை தேவனிடத்திலே தெரிந்து கொள்ள விரும்பினான். அவனுடைய 20வது வயதிலே சுத்திகரிக்க தொடங்கினான். பரிசுத்தத்தை விரும்பினான். எருசலேம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எந்த இடத்திலும் பரிசுத்தமின்மை இல்லாதபடி அவன் சுத்திகரித்தான். சகோதர சகோதரிகளே, பரிசுத்தத்தை நேசிக்கலாம். வேதாகமம் சொல்கிறது, பரிசுத்தர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், அதாவது இருதயத்தை சுத்தமாக காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தை நேசிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? எல்லோருமே சேர்ந்து. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யோசியாவின் வாழ்க்கை மூலமாக எத்தனையோ விலையேற பெற்ற பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. பரிசுத்தமுள்ள வாலிபம். ஆண்டவரே, யோசியா தன் வாலிப பிராயத்தை எவ்வளவு அற்புதமாக காத்துக்கொண்டான். ஒரே லட்சியம், உம்முடைய பார்வைக்கு செம்மையாய் நீதியாய் வாழ வேண்டும். ஒரே லட்சியம், உம்முடைய சன்னதிக்கு வந்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே உத்தேசம், தேசத்திலே எங்கும் பரிசுத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. எருசலேமிலே பரிசுத்தம் இல்லாதவைகள் காணப்படவே கூடாது. ஆண்டவரே, எங்கள் வீடுதான் எங்கள் தேசம். எங்கள் வீட்டிலே பரிசுத்தமற்றவைகள் இருக்கக்கூடாது. எங்கள் சரீரமே உமது ஆலயம். இந்த சரீரத்தில் பரிசுத்தமற்றவைகள் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை அருளிச்சேங்கப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள்தான் தங்களை சுற்றி இருக்கிற உலகத்திற்குள் தாக்கத்தை உண்டாக்க முடியும். எனவே எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நீர் இறங்கி நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு பரிசுத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் உடைய கரங்களிலே ஆண்டவரே அர்ப்பணித்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் அற்புதமான ஆரோக்கியத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலான ஆவிக்குரிய வாழ்க்கையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்து ஒவ்வொரு நாளும் உமக்கு அங்கீகாரமான வாழ்க்கையை வாழ கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி,
ஹைதராபாத் 70